வணக்கம் மக்களை, நான் தான் ஜாக்சன். சிலாயிசம்ல கன்க்ளூஷன்ல சம் நாட் வருது, அது எனக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பை பண்ணீங்கன்னா 40% ஆஃபர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து சம் ARCன்னு கொடுத்துருக்கான், சம் BREன்னு கொடுத்துருக்கான், நோ CSBன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம டயக்ராம் டிரா பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ கன்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா சம் A or not B, சம் C or not Eன்னு கொடுத்துருக்கான். அதாவது மக்களே, நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம டயக்ராம்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா கரெக்ட், இல்லைன்னா தப்பு, அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றான்? சம் பார்ட் ஆஃப் ஏ, ஏல இருந்து சம் பார்ட் பாருங்க, சம் பார்ட் ஆஃப் ஏ, அதுல இருந்து நாட் கண்டிஷன். நாட்னா என்ன? அந்த நெகட்டிவ் கோடு. அதாவது நாட்னா இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் வந்தாலும் நோ வந்தாலும் இந்த லைன் போடுவோம்ல. சோ சம் பார்ட் ஆஃப் ஏல இருந்து அந்த நாட் கண்டிஷன் போய் பீல அடிக்குதான்னு பாருங்க. சோ எனக்கு சம் பார்ட் ஆஃப் ஏல இருந்து அந்த நாட் கண்டிஷன் போய் வந்து பீல அடிக்குது. அப்படி அடிச்சுச்சுன்னா இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். இதே மாதிரி சம் சி ஆர் நாட் ஈன்னு இப்ப கேட்கிறான். எனக்கு சம் பார்ட் ஆஃப் சி ல இருந்து நாட் கண்டிஷன் போய் ஈல அடிக்குதான்னு பாருங்க. சோ சி ல இருந்து நாட் கண்டிஷன் கிளம்பி போய் எங்க அடிக்குது? பீல அடிக்குது. எனக்கு ஈல அடிக்குது. அப்ப இது தப்பு. நீங்க கேட்கலாம், சார் இந்த இடம் ஈல அடிக்குதுல சார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி அடிக்க கூடாது. எனக்கு சில இருந்து அந்த நாட் கண்டிஷன் அவன் கேட்கறான், கிளம்பி போய் ஈ ஃபுல்லாத்தே அடிக்கணும். இப்ப அவன் கேட்கறான்னு வச்சுக்குவோம், சில இருந்து சம் பார்ட் ஆஃப் நாட் கண்டிஷன் போய் சம் பார்ட் ஆஃப் ஈல அடிக்கிறானா கொஸ்டின் கேட்கிறான். இல்ல சம் பார்ட் ஆஃப் சில இருந்து நாட் கண்டிஷன் போய் ஈல அடிக்குதான்னு கேட்கிறான். நீங்க நிறைய பேர் குழம்பிக்கிறீங்க. இந்த இடத்துல அடிக்கிறத பார்த்துட்டு சார் ஃபாலோ ஆகும் சார், ஃபாலோ ஆகும் சார் அப்படின்னு குழம்பிக்கிறீங்க. அப்படி கிடையாது, சரியா? சம் பார்ட் ஆஃப் சி நாட் கண்டிஷன் ஈயான்னு கேட்டா தவறு. எனக்கு ஃபுல் ஈயும் சில இருந்து கொண்டு போய் அடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க, ஆல் ஏஆர் பின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், போட்டாச்சு. நோ ஏசின்னு கொடுத்துருக்கான், சம் சிஆர்இன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? போட்டோம். இப்போ சம் பிஆர் நாட் சி என்ன சொல்றான்? நான் சொன்னேன்ல, என் கண்ணுக்கு தெரியணும் பியோட உள்ள ஒரு கொஞ்ச பகுதியிலிருந்து நாட் கண்டிஷன் போய் சியில் அடிக்க வேண்டும். அது என் கண்ணுக்கு இதுல தெரிஞ்சுன்னா கரெக்ட். சோ தெரியுதா உங்க கண்ணுக்கு எல்லாருக்கும்? சோ இது கரெக்ட். இப்ப சம் பார்ட் ஆஃப் பி ஆர் நாட் கண்டிஷன் வித் ஈன்னு கேட்கிறான். பில உள்ள கொஞ்சம் பகுதியில யாருன்னா பில உள்ள கொஞ்சம் பகுதி ஏ, இதுல இருந்து நாட் கண்டிஷன் போய் எங்க அட்டாக் பண்ணுது? எதுல அடிக்குது? சீல அடிக்குது. அப்ப அப்படி கேட்டிருந்தாதான் கரெக்ட். ஈல அடிக்குதுன்னு கேட்டா அந்த பில இருந்து கிளம்புற அந்த நாட் கண்டிஷன் போய் ஈல ஃபுல்லா அடிச்சிருக்கணும். இதுல அடிச்சதை வச்சு ஈல அடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. சோ இதை தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். சோ சிம்பிள்.